மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு எதிரான புதிய வேளாண் சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும். மேலப்பாளையம் தவ்ஹீத் பேரவையின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு மேலப்பாளையம் தவ்ஹீத் பேரவையின் பொதுக்குழு கூட்டம் மேலப்பாளையம் கிளை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஞானியார் வரவேற்புரை ஆற்றினார். கிளை செயலாளர் அக்பர் பாதுஷா ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். கிளை பொருளாளர் மொன்னா அகமது பொருளாதார அறிக்கையை வாசித்தார். தொடர்ந்து மேலப்பாளையம் தவ்ஹீத் பேரவையின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. அதன்படி தலைவராக இக்பால், செயலாளராக ரஃபீக், பொருளாளராக மொன்னா முகமது, துணைத் தலைவராக ஜெயினுல் ஆப்தீன், துணை செயலாளர்களாக காசிப், மொய்தீன் பிச்சை ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு எதிரான புதிய வேளாண் சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும். இச்சட்டம் திரும்ப பெறும் வரை போராட்ட களத்தில் உறுதியோடு நிற்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்து மாநில விவசாயிகளும் பொதுமக்களும் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட துணை செயலாளர் சலீம் நன்றி கூறினார். இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். அதே மாதிரி அல்லாவை தவிர்த்து எவருக்கும் அஞ்சாதவராக இருக்கணும். அல்லாவுக்கு மட்டும் பயப்படக்கூடியவராக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தவுடன் என்ன செய்யக்கூடாது, போட்டு ஓடிடக்கூடாது. அல்லாவுக்கு மட்டும் பயந்து என்ன செய்யணும், அதை எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கணும் என்று என்ன செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக நம்ம எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் சரி, நாம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது, நாம எழுந்து நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிக்காட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அல்லாஹ்வுடைய பெயரால் அந்த மக்கள்கிட்ட நீங்க ரொம்ப நடிகமா நடக்கிறீங்க, நீங்க மட்டும் ரொம்ப ஒரு முரட்டு சுபாவமா நடந்தீங்கன்னு சொன்னா உங்களை விட்டு அந்த மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு நாம இந்த பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள். நாம இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பிரச்சார பணிகளை செய்யும் போது என்ன செய்வாங்க, கடினமான கேள்விகளை நம்ம நோக்கி கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. நம்மளை நோக்கி திட்டுமா, நீங்க ரொம்ப யோக்கியமா மக்களுடைய பணத்தை நீங்க கொள்ளையடிக்கிறியா, இந்த மாதிரி பல்வேறு கடுமையான விமர்சனங்களை நம்ம மீது வைப்பார்கள். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நிர்வாகி எப்படி நடக்கணும், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மென்மையாக நடந்தார்களோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை என்ன செய்யறாங்க, சஹாபாக்களோடு பள்ளிவாசல்ல இருக்கின்ற போது ஒரு காட்டு அரபி ஒரு கிராமவாசி என்ன செய்யறாரு, பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கின்றார். எந்த அளவுக்கு கோபம், அல்லாஹ்வை தொழக்கூடிய பள்ளிவாசல் தூய்மையான இடத்துல வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிச்சு நம்ம பார்த்துட்டு போவோம். நாம என்ன செய்வோம், சட்டையை பிடிச்சி தரத்தை இழுத்துட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் அடிப்பதற்காக அப்படியே எழுந்திருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் என்ன, சஹாபாக்கள் அப்படியே என்ன செய்யறாங்க, பொறுமையாக இருக்க செய்கின்றார்கள். அவங்க முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும். அந்த காட்டரவி முழுமையாக சிறுநீர் கழிக்கின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து சஹாபாக்களை தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிறுநீர் கழித்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அந்த சஹாபியை, அந்த காட்டரவியை, கிராமவாசியை அழைத்து ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, இது பள்ளிவாசல் தூய்மையான இடம், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்கின்றார்கள். இப்ப இந்த மாதிரி பண்பு நம்மிடத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்து கூட நாம எப்படி நடப்போம், பள்ளிவாசல் காய் நிறுத்திட்டா கூட அறிவு இருக்கா மண்டையில உனக்கு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த மாதிரி மக்கள்கிட்ட கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நளினத்தை பார்த்து செய்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க,